வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் நாமம் இட்டும் திருவோடு ஏந்தியும் நெசவாளர்கள் ஆர்ப்பாட்டம். கூலித் தொகையை வங்கியில் செலுத்தாமல் பணமாக வழங்கக் கோரி முழக்கம். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி மலையடிவாரத்தில் கொட்டப்படும் கழிவுகள். வன விலங்குகளும் கால்நடைகளும் கழிவுகளை தின்று உயிரிழக்கும் அபாயம். புதுக்கோட்டையில் ஜாதி சான்றிதழ் இல்லாததால் பழங்குடியின மாணவர்களின் கல்வி பாதிக்கும் அவலம். அரசு அலுவலகங்களுக்கு அலைந்து திரிந்தும் சாதி சான்றிதழ் கிடைக்கவில்லை என வேதனை. அக்னி நட்சத்திரத்திற்கு இன்னும் 1 மாத காலம் உள்ள நிலையில் கொளுத்தும் கோடை வெயில். பல்லடம் அருகே வெயிலின் தாக்கத்தால் சாலையில் தார் உருகியதால் அதிர்ச்சி. ஆரோவில் பகுதியில் கொடூரமாக நாய்க்குட்டிகளை வீசிய இளைஞர்கள். சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை. பிளாஸ்டிக் விசிறியின் பயன்பாட்டால் அழிந்து வரும் பானை விசிறிகள் உற்பத்தி. பனை விசிறி தயாரிக்கும் தொழிலாளர்களின் இன்றைய நிலையை குறித்து விவரிக்கும் செய்தி தொகுப்பு. செய்திகளை விரிவாக பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் நெசவாளர்கள் நெற்றியில் நாமமிட்டும் திருவோடு ஏந்தியும் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் பட்டு நெசவுக்கு பெயர் போன நகரமாக விளங்கி வருகிறது. காஞ்சிபுரத்தில் ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் பட்டுப்புடவைகள் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக விற்கப்பட்டு வருகின்றன. சேலைகளை விற்பனை செய்யும் தனியார் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு லாபத்தில் இயங்கினாலும் உற்பத்தி செய்யும் நெசவாளர்களுக்கு சொற்ப வருமானம் மட்டுமே வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் கைத்தறித்துறை துணை இயக்குனர் அலுவலகம் முன்பாக 200க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் நெற்றியில் நாமமிட்டும் கைகளில் திருவோடு ஏந்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கூலித் தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்தாமல் பணமாக வழங்கக் கோரி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். சேரன் மகாதேவி பகுதியில் வன விலங்குகளும் கால்நடைகளும் குப்பைகளை தின்று உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் சேரன் மகாதேவி ரவுண்டானா அருகில் உள்ள உரக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டு தரம் பிரிக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் கடந்த ஆண்டு சாலை விரிவாக்க பணிக்காக அந்த உரக்கிடங்கு இடித்து அகற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து சேரன் மகாதேவி பேரூராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொழுந்து மாமலை அடிவாரத்தில் கொட்டி வருவதாக சொல்லப்படுகிறது. மலையடிவாரத்தில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு குப்பைகள் மலை போல குவிந்து காணப்படுகிறது. இந்த குப்பைகளை வன விலங்குகளும் கால்நடைகளும் தின்பதால் அவை உயிரிழக்கும் அபாயம் உருவாகியுள்ளது. எனவே குப்பைகளை அகற்றி விதிமீறலில் ஈடுபட்ட பேரூராட்சி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் சாதி சான்றிதழ் கிடைக்காததால் பழங்குடியின வகுப்பை சேர்ந்த குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் மணன்மேல்குடி தாலுகாவிற்குட்பட்ட ஆதியன் நகரில் இந்து ஆதியன் சமூகத்தை சேர்ந்த 75க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்கள்
பூம்பு மாடுகளை வைத்து குறி சொல்லி அதன் மூலம் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். பல ஆண்டுகளாக அரசு அலுவலகங்களுக்கு அலைந்து திரிந்தும் இவர்களுக்கு அரசு அதிகாரிகள் ஜாதி சான்றிதழ் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் இந்து ஆதியன் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் கல்வியை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சாதி சான்றிதழ் கிடைக்க ஏற்பாடு செய்து தருமாறு தமிழக அரசுக்கு இந்து ஆதியன் சமூக மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களுக்கு இந்து ஆதியன் எஸ்டி சர்டிஃபிகேட்டு ஒரு 100 ஆண்டு காலமாக எங்களுக்கு வழங்கவில்லை. ஒரு 100-150 வருஷமாக எங்களுக்கு இல்லை. எங்கள் பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க நிறையா பேர். எங்களுக்கு இந்த ஜாதி சான்றிதழ்ங்கிறது கொடுக்க மாட்றாங்க. அரசு மறுக்கிறாங்க கொடுக்கறதுக்கு. இதனால் எங்களுக்கு வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு இந்த சலுகைகள்லாம் அரசு கொடுக்குற எந்த சலுகையுமே எங்களுக்கு வர்றதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 150-200 பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. படித்து நிப்பாட்டின பிள்ளைங்க ஒரு 50-60 பிள்ளைங்க இருக்காங்க. +2 படித்தவங்க, 10வது படித்தவங்க, 7வது 8வது, நான் 5வது வரைக்கும் படிச்சிருக்கேன். இது மாதிரி நிறையா பேர் படிக்க முடியாமையே போயிடுச்சு. தரிசு நிலத்தை கையகப்படுத்தும் பணியின் போது பெண் ஒருவர் கதறி அழும் காட்சிகள் வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கருங்குழி கிராமத்தை சேர்ந்தவர் சுப்பிரமணி. இவருக்கும் சின்னதுரை என்பவருக்கும் இடையே விளை நிலத்திற்கு செல்ல பாதை அமைப்பதில் தகராறு இருந்தது. நிலையில் சுப்பிரமணி 1 ஏக்கருக்கு மேலாக தரிசு நிலத்தை ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருவதாக சின்னதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் புகாரை உறுதி செய்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் தனது தரிசு நிலத்தை மீட்க சின்னசேலம் வட்டாட்சியர் பாலகுரு தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் கருங்குழி கிராமத்திற்கு வந்தனர். அப்போது சுப்பிரமணியன் மனைவி தரிசு நிலத்தில் உள்ள பருத்தி செடிகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து கதறி அழுதார். ஐயோ, சோறு தண்ணி இல்லாத ஏழை பல அடிச்சு இந்த மாதிரி பண்றானே. அக்னி நட்சத்திரம் தொடங்க இன்னும் 1 மாத காலம் உள்ள நிலையில் வெயிலின் தாக்கத்தால் தார் சாலை உருகியது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தமிழகத்தில் இந்த மாத தொடக்கத்திலிருந்தே கோடை வெயில் கொளுத்தி வருகிறது. அவ்வப்போது மழை பெய்தாலும் வெயிலின் தாக்கம் பொதுமக்களை வாட்டி வதைத்து வருகிறது. நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பல்லடம் உடுமலை சாலையில் இருந்த தார் உருகியது. இதனை அந்த வழியாக சென்ற ஒருவர் செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். ஆரோவில் பகுதியில் நாய்க்குட்டிகளை கொடூரமாக தூக்கி வீசிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள இடையஞ்சாவடி கிராமத்தில் ஆரோவில் ஃபவுண்டேஷன் சார்பில் விலங்குகள் பாதுகாப்பு மையம் இயங்கி வருகிறது. அங்கு உரிமையாளர்களால் கைவிடப்பட்ட வளர்ப்பு பிராணிகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் விலங்குகள் பாதுகாப்பு மையம் அருகில் பைக்கில் வந்த 2 பேர் ஈவு இரக்கமின்றி 5 நாய்க்குட்டிகளை காம்பவுண்டுக்குள் வீசினர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ள நிலையில் நாய்களை தூக்கி வீசிய நபர்களை ஆரோவில் போலீசார் தேடி வருகின்றனர். தண்ணீர் குடிக்க சென்றபோது 10 அடி ஆழமுள்ள குட்டையில் தவறி விழுந்த காட்டு யானை வனத்துறையினர் போராடி மீட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள ஐயூர் வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் உள்ளன. தற்போது கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் காட்டு யானைகள், காட்டெருமைகள், மான்கள் உள்ளிட்ட வன விலங்குகள் தாகத்தை தணிக்க நீர்நிலைகளை தேடி சுற்றித் திரிகின்றன. இந்நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று மூர்க்கன்கரை கிராமத்தில் உள்ள குட்டையில் தண்ணீர் குடிக்க முற்பட்டது. அப்போது தவறி குட்டைக்குள் விழுந்த அந்த யானை மேலே வர முடியாமல் தவித்தது.
காட்டு யானையின் சத்தத்தை அறிந்து மூர்க்கன்கரை கிராமத்திற்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் குட்டையின் கரையை உடைத்தனர். இதனைத் தொடர்ந்து காட்டு யானை உடைந்த கரைப்பகுதி வழியாக மேலே வந்து வனப்பகுதிக்குள் சென்றது. பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சதுரகிரி கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில் அமைந்துள்ளது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த கோயிலில் அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம் உள்ளிட்ட விசேஷ நாட்களில் மட்டுமே பக்தர்கள் வழிபாடு செய்ய அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பங்குனி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை 4 நாட்கள் சதுரகிரி கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து விருதுநகர், மதுரை, திருச்சி, நெல்லை, சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சதுரகிரிக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ரம்ஜான் பண்டிகை நெருங்குவதால் அய்யலூர் வாரச்சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் வாரந்தோறும் வியாழக்கிழமை வாரச்சந்தை நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று நடைபெற்ற சந்தைக்கு திண்டுக்கல் மட்டுமின்றி மதுரை, திருச்சி, கரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆடுகள் மற்றும் கோழிகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு வியாபாரிகள் ஆடுகளை வாங்க அதிக ஆர்வம் காட்டியதால் அய்யலூர் சந்தையில் விற்பனை களை கட்டியது. சுமார் 10 கிலோ எடை கொண்ட வெள்ளாடு ஒன்று 9000 ரூபாய்க்கும், செம்மறி ஆடு 10,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஒட்டுமொத்தமாக இன்று ஒரே நாளில் மட்டும் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உள்ளூர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வரும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலுவராயன் மலைப்பகுதியில் செல்போன் டவர் காட்சி பொருளாக இருப்பதால் தொலைத்தொடர்பு சேவை கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கலுவராயன் மலையில் அமைந்துள்ள 177 மலை கிராமங்களில் சுமார் 10,000 பேர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த ஆண்டு 32 இடங்களில் செல்போன் டவர்கள் அமைக்கப்பட்டன. இருப்பினும் பல இடங்களில் செல்போன் சிக்னல் கிடைக்காததால் மலை கிராம மக்கள் அவசர தேவைகளுக்கு கூட செல்போன்களை பயன்படுத்த முடியாமல் தவித்து வருகின்றனர். சங்கரன் கோயில் அருகே பெற்ற மகன்களை நிலத்தை ஏமாற்றி எழுதி வாங்கிவிட்டு கைவிட்டதால் 80 வயது முதியவர் ஒருவர் வாழ வழியின்றி தவித்து வருகிறார். தென்காசி மாவட்டம் தெற்கு மலையடிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த 80 வயது முதியவர் வெள்ளையப்பன். இவருக்கு 2 மகன்களும் 1 மகளும் உள்ளனர். இந்நிலையில் வெள்ளையப்பனுக்கு சொந்தமான 10 ஏக்கர் நிலம் மற்றும் டிராக்டரை அவரது மகன்கள் அபகரித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மகன்கள் கவனித்துக் கொள்ளாமல் கைவிட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட முதியவர் வெள்ளையப்பன் சொத்துக்களை மீட்டுத் தரக்கோரி சங்கரன் கோயில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். வெள்ளையப்பனுக்கு 2 பையன், 1 பொண்ணு. 10 ஏக்கர் என் பேரால இருந்துச்சு, டக்கரும் என் பேரால இருக்கு. பிஞ்சி என்ன மிரட்டி பிஞ்சியை எழுதி வாங்கிட்டான். 2 பேரும் எழுதி வாங்கிட்டு எழுதி வாங்கும் முந்தி கஞ்சி ஊற்றினான். எழுதி வாங்கின பிறகு தூரப்பட்டான். அரிசியை நனைய போட்டு சாமம் போல உறக்கம் வருமா கஞ்சிலனா உறக்கம் வராது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் செயற்கை நிறமி சேர்க்கப்பட்ட தர்பூசணிகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பாலக்கோட்டில் விற்பனை செய்யப்படும் தர்பூசணிகளில் செயற்கை நிறமி சேர்க்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் காய்கறி சந்தை, பழக்கடைகள் மற்றும் சாலையோர கடைகளில் ஆய்வு செய்தனர். திருவள்ளூரில் பாதாள சாக்கடையிலிருந்து அதிக வாயு வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் நகராட்சியில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் பாதாள சாக்கடை மூலம் வெளியேற்றப்பட்டு வருகிறது.
இந்நிலையில் பழைய டோல்கேட் மற்றும் பெரியகுப்பம் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டது. இதனை சரி செய்ய முயன்ற ஊழியர்கள் பாதாள சாக்கடையை மூடியை திறந்தபோது அதிலிருந்து கேஸ் வெளியேறியது. இதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் கேஸை வைத்து தீயை அணைத்தனர். மதுரையில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். மதுரையில் கடந்த 2 வாரங்களாக கோடை வெயில் கொளுத்தி வருகிறது. இதனால் பொதுமக்கள் இளநீர், தர்பூசணி, நுங்கு போன்ற பொருட்களை வாங்கி சாப்பிட்டு வெயிலின் தாக்கத்தை தணித்துக் கொள்கின்றனர். வாகனங்களில் செல்வோர் மற்றும் சாலையில் நடந்து செல்வோர் கூடை, கர்ஷீப், துண்டு போன்ற பொருட்களை தலை மீது வைத்து பயணித்து வருகின்றனர். ஓமலூரில் புலி வரத்து குறைந்துள்ள நிலையில் விலை அதிகரித்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி வட்டாரத்தில் உள்ள சேர்வராயன் மலை தொடர் மற்றும் ஊரக வளர்ச்சி அமைப்புகளுக்கு சொந்தமான பல்வேறு பகுதிகளில் பல 100 ஏக்கருக்கு மேல் புளிய மரங்கள் உள்ளன. இம்மரங்களிலிருந்து கடந்த ஆண்டை விட புளி குறைவாகவே கிடைத்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் விலை அதிகரித்து தோல் நீக்காத 36 கிலோ எடை கொண்ட புளிமூட்டை ஒன்று தற்போது 3500 ரூபாய் வரை விலை போகின்றது. கடந்த காலங்களில் கிலோ புளி 100 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது 120 முதல் 150 ரூபாய் வரை கூடுதலாக விற்கப்படுகிறது. தேனி அருகே புத்தக திருவிழாவில் மாணவர்கள் நடத்திய கட்டபொம்மன் நாடகம் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. தேனியில் 3வது புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. இதனை காண குரங்கணி அரசு ஆரம்ப பள்ளியில் பயின்று வரும் மலைவாழ் பகுதி மாணவர்கள் அழைத்து வரப்பட்டனர். புத்தகத்தின் அருமையும் கல்வியின் முக்கியத்துவத்தையும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எடுத்துக் கூறினர். அதனைத் தொடர்ந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றினர். அப்போது குரங்கணி கட்டபொம்மன் அரசு பள்ளியில்தான் பயில்வான் என்று மாணவர்கள் பேசிய வசனம் அனைவரையும் கைத்தட்ட வைத்து பாராட்டுகளை பெற்றது. கல்விக்காக தமிழக அரசு வழங்கும் நலத்திட்டங்களை அந்த மாணவர்கள் நாடகத்தின் வாயிலாக நடித்து காட்டினர். போஸ்டர் செட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360 மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். கொடைக்கானலில் சிசிடிவி மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் பழுதடைந்து இருப்பதால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாக விளங்குகிறது. சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லக்கூடிய கொடைக்கானலில் குற்றங்கள் நடைபெறுவதை தடுக்க பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கொடைக்கானல் நகர் பகுதிகளில் உள்ள ஏராளமான கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் போக்குவரத்து சிக்னல்கள் பழுதடைந்து இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் குற்றங்களும் போக்குவரத்து விதிமீறல்களும் அதிகரித்து வருவதாக கூறப்படும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலாத்தலம், இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த மாதிரி சூழ்நிலை அடுத்த 2 மாதங்கள் பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் ஆரம்பிச்சிடும். இதனால் அதிகமான மக்கள் தொகை கொடைக்கானலில் கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லா இடங்கள்லையும் சிசிடிவி கேமராக்கள்லாம் ரொம்ப மோசமான நிலையிலும் பாதி வேலை செய்யாமல் அங்கங்கே இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எல்லாம் பார்க்குறோம். அது இல்லாமல் நிறைய இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை. ஸோ இதனால் குற்ற செயல்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமான மக்கள் கூடக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமராக்கள் கண்டிப்பாக வைக்கணுன்றது மக்கள் கோரிக்கையாகவே ரொம்ப நாள் இருக்குது. அது இல்லாமல் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா சிக்னல் ஒர்க் ஆகலை, இருந்தாலும் வேலை செய்கிறதில்ல. அதனால் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது, வாகன நெரிசல் அதிகமாக இருக்குது. இதனால் போலீஸார் எவ்வளோ தான் வேலை செய்தாலும் சரியான முறையில் கூட்ட நெரிசலை சரி பண்ண முடியல. அதனால் இல்லாத இடங்களில் சிக்னல் அமைக்கணும்.